guys, நான் உங்களோட biology teacher Sandra Ma'am. ஸோ உங்கள் கூட சேர்ந்து இந்த செஷனில் ஆன்சர்ஸ் வச்சு எப்படி மேமை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் இஃப் யூ கைஸ் ஆர் நியூ டு திஸ் சேனல், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் நாலேஜ் வந்துட்டு அப்போ தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி செஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், மேம் இந்த மாதிரி செஷன்ஸ் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வேறு என்னெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்றதுமே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் ஆன்சர்ஸ் டு இம்ப்ரெஸ் யோர் டீச்சர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் கேட்கலாம், மேம் ஆன்சர்ஸை வச்சு எப்படி மேம் டீச்சர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறது? என்ன மேம், நான் என்ன எழுதினாலும் எனக்கு வந்துட்டு மார்க் வந்துட்டு இந்த மேம் வந்துட்டு கொடுக்கவே போகிறது கிடையாது. நீங்கள் என்னடானா வந்துட்டு ஆன்சரை வச்சு டீச்சர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்க. எஸ், பண்ணலாம். நம்ம வந்து அதை தான் பார்க்க போகிறோம் எப்படின்றத. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதை எழுதக்கூடாது, ஸ்டோரி ரைட்டிங். நம்மள நிறைய பேருக்கு கதை எழுதுறது வந்துட்டு அவ்வளோ நல்லா பிடிக்கும். நமக்கு இஷ்டத்துக்கு நம்ம வார்டு கதை எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம என்ன வச்சு சொல்லுவோம், சாண்ட்ரா மேம் வந்துட்டு சென்னையில் பிறந்தாங்க. சென்னையில் வந்துட்டு பிறந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா சாண்ட்ரா மேம். சென்னையில் தான் வந்துட்டு அவங்க பிறந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையை அங்கே தான் வந்துட்டு நடத்திட்டு இருந்தாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்மணி தான் சாண்ட்ரா மேம். ஒரே இதை அரைச்சமாகவே அரைப்போமா அப்படின்னு பண்ணிங்கன்னா டீச்சருக்கு அது வந்து நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து என்ன நினைக்கலாம், நான் கதை எழுதினேன் ஆனாலும் என் மார்க் வந்து கொடுத்துட்டாங்கன்னா போனால் போதுன்னு மார்க் கொடுத்தாங்க. இப்போ இருக்க எக்ஸாமில் கொடுத்துடலாம், ஆனால் போர்டு எக்ஸாமில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதனால் ஸ்டோரி ரைட்டிங் ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு பண்ணாதீங்க. நோ ஸ்டோரி ரைட்டிங். ஓகே, கதை எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு லிரிக்ஸாக நடுவில் வந்துட்டு எழுதி வச்சிடாதீங்க, மேம்க்கு தெரியாது அப்படின்னு. உங்களை பாஸ் பண்ணுறதுக்காக சைடில் ஒரு மார்க்கு 1.5 மார்க்குன்னு போட்டு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஸ்டோரி ரைட்டிங் பண்ணாதீங்க. ஓகே, அண்ட் செகண்ட் வந்து என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, பாயிண்ட் வைஸாக எழுதுங்க. அண்ட் தேர்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரக்சர், கிளாரிட்டி. ஸ்ட்ரக்சரு ஆர் வந்து கிளாரிட்டி வந்துட்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்டிங்கன்னா, இப்போது லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த கொஸ்டினில் இந்த ரெண்டுமே வந்து நான் சேர்த்தே வந்துட்டு சொல்கிறேன். எப்படி வந்துட்டு இது ரெண்டுமே வந்துட்டு கோரிலேட்டடாக இருக்குது. இப்போ கொஸ்டினில் வந்துட்டு உங்களுக்கு வாட் இஸ் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னு வைங்களேன். ஃபர்டிலைசேஷன்னா வந்துட்டு என்னது? ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். ஸோ அதை எழுதுங்க. ஸோ ஃபர்டிலைசேஷன் is a process, or உங்கள் சென்டென்ஸில் என்ன வருமோ அதை எழுதுங்க. fertilization is a process where there is fusion of male gamete, male இல்லைன்னா சேர்த்து எழுதுகிறோம், male and female gametes. ஓகே, இதில் நான் செகண்டு இன்னொன்று வந்து நான் பண்ணலாம். இதை நான் இழுத்து அடிக்கணும்னா இப்போ 2 மார்க்குக்கு அப்படின்னா வந்துட்டு இங்கே முடிச்சுக்கலாம். இன்னொரு பாயிண்ட் வேணால் நான் ஆட் பண்ணலாம். இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் எனக்கு 2 மார்க்குக்கு கேட்குறாங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்டிலைசேஷன் இஸ் a process where there is fusion of male and female gametes. இப்போ ரெண்டாவது என்னதுன்னா, it results in the formation of zygote. It results in the formation of zygote. இது வந்து 2 மார்க்குக்கு. இப்போ இது வந்துட்டு 3 மார்க்குக்கு இருக்குன்னு வைங்களேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மேல் sperm is referred as male gamete, சும்மா ஷார்ட்டுக்கு. அண்ட் ஓவா இது வந்து நம்ம வந்து இங்கே எழுதிக்கலாம் சும்மா. அங்கே ஓவா வர மாட்டேங்குது. ஓவா வந்துட்டு இஸ் ரெஃபர் டு ஆஸ், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து அது எக்ஸாமில் நீங்கள் எழுதுங்க. இஸ் ரெஃபர் டு ஆஸ் வந்துட்டு ஃபீமேல் கேமெட் அப்படின்னு வந்துட்டு நான் எழுதுகிறேன். இத்தனையும் நான் எதுக்கு எழுதுகிறேன், இப்போ வந்துட்டு இந்த ஃபர்டிலைசேஷன் வந்துட்டு 3 மார்க்குக்கு வந்துட்டு கேட்டிருந்தாங்கன்னா, இப்போது இதே வந்துட்டு நான் ஒரு 5 மார்க்குக்கு கேட்குறாங்கன்னு வைங்களேன், இன்னுமே வந்துட்டு சிறப்பாக பண்ண போகிறேன். இன்னும் ஒரு 5 மார்க்கு கேட்டாங்கன்னா இன்னும் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா,
there are two types of fertilization என்னது அப்படின்னா ஒன்று வந்துட்டு internal fertilization, இன்னொன்று வந்துட்டு external fertilization. ஓகே, இழுத்து அடிக்கிறது கதை எழுதுறதுன்னா இது நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரே விஷயத்தை வந்துட்டு மாங்காய் அடிக்கிறது, அது கிடையாது. இது வந்துட்டு அந்த ப்ராசஸ்க்குள்ளேயே நான் ஸ்டிக் ஆகிட்டு இருக்கேன். நான் வந்து கதை எடுக்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்டிலைசேஷன் இஸ் a process where there is fusion of male and female gametes. Fusion of male and female gametes is called as fertilization. It results in formation of zygote. Zygote is the result of fertilization. அப்படியெல்லாம் எழுதக்கூடாது, ஒரே பாயிண்ட்டை போகக்கூடாது. இது வந்துட்டு நான் அந்த ப்ராசஸில் என்னென்ன நடக்குமோ அதை வந்துட்டு நான் இழுத்து வந்து எழுதிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ வில் டேக். இப்போது இதை வந்துட்டு இன்னொரு 5 மார்க்குக்கு கேட்குறாங்கன்னு வைங்க, இல்லை இதை விட அதிகமாக கேட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ நான் இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு எழுத போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். இன்டர்னல்னால் வந்துட்டு ஹியூமன் பீங்ஸு, எக்ஸ்டர்னல்லாம் வந்துட்டு அந்த ஃப்ராகு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது வந்துட்டு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஒரு வேல்யூ அடிஷன் பாயிண்ட்டாக வந்துட்டு மாறிடும். ஸோ அதுதான் that brings us to my next point, which is called as value addition பாயிண்ட். என்ன மேம் இந்த வேல்யூ அடிஷன் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன அப்படின்னா, இப்போது எக்ஸாமினருக்கு எப்போவுமே வந்துட்டு இந்த பிள்ளை வந்து நல்லா படிச்சிருக்கு, இவங்களுக்கு இந்த விஷயம் வந்து நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து காமிக்கிற ஒரு பாயிண்ட் தான் வந்து வேல்யூ அடிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வேறு எதனா ஒரு ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து கூட நீங்கள் வந்துட்டு பார்த்துருக்கலாம். ஒரு ரெஃபரன்ஸ் புக்கில் வந்துட்டு கூட நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் வந்து எதனா பார்த்துருக்கலாம், எதனா ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அங்கேருந்து வந்து கிடச்சிருக்கோம். அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை கூட வந்துட்டு நீங்கள் இதில் எழுதுறீங்க. ஓகே, அதுதான் வந்துட்டு வேல்யூடேஷன் பாயிண்டில் வரும். அண்ட் ஏன் மேம் வந்துட்டு பாயிண்ட் வைஸ் அப்படின்னா, உங்கள் டீச்சர் வந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட் 50 ஸ்டூடெண்ட் தான் திருத்துறாங்க. ஆனால் அங்கே லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் பண்ணுறவங்க அவங்களுக்கு அவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கும். ஒன்றுத்தையும் அவ்வளோ பொறுமையாக பார்த்து நீங்கள் கதையாக பேராகிராஃபாக எழுதியிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பாயிண்ட் வைஸ் இல்லை. இப்போ நான் வந்து பார்க்குறேன்னா, இப்போ உங்களுக்கே நான் பாயிண்ட் அப்படி ஈஸியாக இருக்கா, ஒரு ஸ்டோரி ரைட்டிங்கா ஓகே பண்ணக்கூடாதா, ஓகே சரி. பாயிண்ட் வைஸாக ஓகே சரி. ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாரிட்டி இருக்கணுமா, ஓகே சரி. வேல்யூடேஷன் பாயிண்ட் இருக்கணுமா, சூப்பர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கே வந்து இவ்வளோ சிம்பிளிஃபைடாக இருந்துச்சுன்னா எக்ஸாமினருக்குமே அவங்களுமே அத்தனை பேர் திருத்துறவங்களுக்கு அவங்களுக்குமே அது சிம்பிளிஃபைடாக இருக்கும். மேம் எனக்கு சிம்பிளாக இப்படிலாம் எழுத வராது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் வந்துட்டு எக்ஸாமுக்கு நிறைய நாள் இருக்குது. இன்னும் உங்களுக்கு வந்துட்டு மாடல் எக்ஸாம், போர்டு எக்ஸாம், இன்னும் வந்து ப்ரீ மாடல் அதெல்லாம் வரும்ல. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாயிண்ட் வைஸாக எழுதுறதுக்கு வந்துட்டு மேக்ஸ் டு மேக்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் வேற ஒரு விஷயம் பண்ணலாம். என்ன அப்படின்னா வந்துட்டு டயக்ராம்ஸ் வந்துட்டு போடலாம். எங்கே அவங்க டயக்ராம் கேட்குறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு அந்த டயக்ராம் தெரியுமா, தெரிலனா டயக்ராம் போட்டாதீங்க, அப்புறம் அதுக்கு வர மார்க் கட் பண்ணிட்டு போகிறாங்க. உங்களுக்கு அந்த டயக்ராமில் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த டயக்ராமே வந்துட்டு போட்டு வைங்க. சும்மா இப்போ ஃபர்டிலைசேஷன் பற்றி பேசினோமா, இப்போ ஃபர்டிலைசேஷன் சின்னதாக வந்துட்டு ஒரு ஸ்பெர்ம் இப்படி இருக்குது, இப்போ இது வந்துட்டு ஒரு எக்கு, இப்போ இது ரெண்டும் வந்துட்டு ஃபர்டிலைஸ் ஆகுது, இப்படி ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆன உடனே நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி வரைகிறேன். இது வந்து ஜைகாட்டு ஆயிடுச்சு அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து காமிக்கிறது. இப்போ ஒரு செல்லாக வந்துட்டு மாறிடுச்சு, zygote formed அப்படின்னு வந்துட்டு போட போகிறேன். சும்மா இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன, நான் என் டீச்சரை வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய நோக்கம் என்ன, இம்ப்ரெஸ் பண்ணுறது. இந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு நான் வேலைகள் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் ஜியாகிரஃபியாக இருந்தால் உங்களுக்கு அந்த தமிழ்நாடு மேப்பு, கர்நாடகா மேப் தெரிஞ்சால் அந்த மேப்பை வரைங்க. மேப்பை வரைஞ்சிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்துட்டு தண்ணி பிரச்சனை இருந்துச்சு அந்த காலத்தில் அப்படின்னு சும்மா அந்த இடத்துக்கு மேப்பே தேவைப்படாது. ஆனால் உங்களுக்கு டைம் இருந்துச்சு, உங்களுக்கு மேப்பும் கொஞ்சம் கரெக்டாக வரும் அப்படின்னா ஒரு ரஃபாக போடுங்க. அதை பார்க்குறதுக்கு தமிழ்நாடு மேப் தமிழ்நாடு மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, வேறு எதுனா ஆந்திர பிரதேஷ் மாதிரி இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை ஆகிடும். ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்த 2002 வந்துட்டு இவ்வளோ தண்ணி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு போடுங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி டிப்ஸ் வந்துட்டு ஆன்சர்ஸ் வச்சு உங்கள் டீச்சர்ஸை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது. இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு இதுலையுமே வந்துட்டு அவங்க வந்து டீச்சர்ஸ் யூஸ்வலாக வந்துட்டு கொஞ்சம் மார்க்ஸ்லாம் கட் பண்ணுவாங்க. இப்போ 4 மார்க் இருக்குன்னா அவங்களுக்கு 3.5 அப்படின்னு வந்து கொடுக்கலாம், இல்லை 3ன்னு கொடுக்கலாம். எங்கேயுமே அவங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு நீங்கள் சான்ஸே கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஆனால் அதுக்காக அந்த மார்க்கையும் பாருங்கள். இப்போ 2 மார்க்குக்கா, 3 மார்க்குக்கா, 5 மார்க்குக்கா, அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரியுமே வந்துட்டு உங்கள் ஆன்சரை எழுதுங்க. ஒரு மார்க் கொஸ்டினுக்கு அரை பக்கம் நீங்கள் வந்துட்டு ஒரு பேஜில் வந்து ஆன்சர் எழுதுனீங்கன்னா
ஒன்றுத்துக்கும் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் ஒரு மார்க்கு தான், அரை பேஜ் எழுதினாலும் ஒரு மார்க்கு தான். ஸோ டைமும் வேஸ்ட்டு, எல்லாமே எஃபர்ட்டும் வேஸ்ட்டு. ஸோ அதனால் மார்க்குக்கு ஏற்ற மாதிரியும் ஆன்சர் எழுதுங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே செஷன். உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் as well. Until next time, see you guys. This is Sandra Ma'am.